ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான ஒவ்வொரு மனிதர்களும் அற்ப காரியங்களுக்காக தங்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய நீதி நியாயங்களை விட்டு வழி விலகி செல்லுகின்ற காலமாய் நாட்களில் காணப்படுகிறது. தங்களுடைய வாழ்க்கை படைகள் தென்றல் வீசுகின்றதான பொழுது எல்லாமே நன்றாக மிகவும் அருமையாக தான் காணப்பட்டது. ஆனால் புயல் காற்று வீசினதான பொழுது தங்கள் வாழ்க்கை படகின் மாலுமி யார் என்பதை மறந்து தாங்கள் நம்பின உபதேசித்த தாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மைகளை நாட்களை விட்டு போட்டு விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தோடு அழிந்து போகும் பொருட்கள், பணம், பதவி, அந்தஸ்து போன்றவற்றிற்காக தேவனையை மறுதலித்து விடுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்த சத்தியத்தை அற்ப காரியங்களுக்காக விட்டு போடாமல் சத்தியத்திலே இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றதான பொழுது ஏசாயா என்கிறதான மனிதன் தன் குடும்பத்தில் மூத்தவராக காணப்பட்டும் சிரேஷ்ட புத்திர பாகம் அவருடையதான். பிறப்பிலே தன் தந்தையின் சுதந்திரத்தை இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவனாக இருப்பதன் மேன்மையை அற்பமாக எண்ணினவனாய் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான். பிற்பாடு இயேசு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சுமார் 3 வருடங்களாக அதற்கு மேலாக வாழ்ந்ததான யூதாஸ் கர்த்தரோடு இருப்பதனுடைய அந்த மேன்மையை அற்பமாக எண்ணினவனாய் 30 வெள்ளிக்காசுக்காக தன் எஜமானனை காட்டி கொடுத்தான். இவற்றை அறிந்திருக்கிறதான நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் கர்த்தரை அறிகின்ற அறிவிலும் அவருக்கு பயப்படுகிறதான அந்த பயத்திலும் அனுதினமும் நாம் வளரும்படியாய் எப்போதும் சத்தியத்தையும் ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் அடையும் வழிகளை அனுதினமும் நாடி தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களை விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய குடும்ப கௌரவம், சமூக அந்தஸ்து அல்லது எப்படிப்பட்ட அற்ப ஆதாயத்திற்காகவும் நாம் அறிந்ததான பெற்றுக்கொண்டதான அந்த சத்தியத்திலிருந்து அந்த உண்மையிலிருந்து ஒரு நாளும் வழி விலக போய் விடக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு திருமணம் பெற்றுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருந்து தேவ சித்தம் செய்து அவருடைய சகல விதமான நன்மைகளையும் அவருடைய பரிபூர்ணமான கிருபைகளையும் பெற்று அவருக்கென்று வாழ்வோம். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. நீர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், அழிந்து போகிற அற்ப காரியங்களுக்காக அழியாததும் மாசற்றதும் விடாததுமான விலை மதிக்க முடியாத பரலோக பொக்கிஷத்தை நாங்கள் எழுந்து விடாதபடிக்கு தகப்பனை ஒவ்வொருவரையும் தேவனில் பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா, மேலான காரியங்களை தேடி கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் அற்பமாக விட்டு விட்டாண்டவரே, சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நிலை கொண்டிருந்து அந்த பரலோகத்தின் பாக்கியத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.